नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, नारे रिसालत, नारे रिसालत, नारे गौस, नारे गौस, नारे गौस। தூக்கி வைங்க, பேத்து முடிச்சுக்கிட்டு. سبحان الله وبحمده سبحان الله العظيم لا إله إلا هو اللهم ثبت علمها في قلبي واغفر لي ذنبي محمد بشر لا كالبشر بل هو كياقوت بين الحجر السلام اے بادشاہ انبیاء السلام اے حضرت خیر الورى السلام اے زینت فرش زمین السلام اے جانش عرش بری السلام اے تاجدار رہنما السلام اے افتخار العطا السلام اے مجتبی مصطفیٰ السلام اے برگزیدہ انبیاء اللهم صل وسلم وبارك عليه இணங்குமெஞ்ஞான பேரின்ப கடலில் இன்னமுதெடுத்த மக்களிப்போன் இணங்குமெஞ்ஞான பேரின்ப கடலில் இன்னமுதெடுத்த மக்களிப்போன் பிணங்கிய கோச பாசமாம் மாயை பின்னலை பேர் தெரிந்திடோன் வணங்கிய தவத்தினோர் கருள் புரிய வள்ளலாய் வந்த மாதவத்தோன் குணங்குடி வாழும் முஹித்தீனார்
காலத்தின் மேற்கொள்வாம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருவருளை கொண்டு இந்த மெஞ்ஞான ரீதியான மனித தத்துவ மாநாட்டினை, அந்த மாநாட்டில் மனிதனுக்கு என்ன சக்தி இருக்கின்றது, மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, தால்லுகாத் என்ற அந்த தொடர்பு என்ன என்பதனை நாம் ஆய்வு செய்யும் போது சில விளக்கங்கள் கிடைக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே மஜ்லிஸ் ஹபீபியாவின் சார்பாக நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, ஆரிஃபின்களே, ஆஷிகீன்களே, ஷேக்மார்களே, மேலும் மெஞ்ஞான அறிவை பெற்றவர்களே, அதற்கு மேலும் அதாவது விஞ்ஞான அறிவை பெற்று அதற்கு மேல் மெஞ்ஞான அறிவை பெற்ற ஆஷிகீன்களே, உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாத்தின் நிஅமத்தை எத்தி வைத்துக் கொள்ளுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேற்று சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனை நாம் உணர்ந்திருக்கின்றோம், புரிந்திருக்கின்றோம். 2 தினங்களிலே தத்துவ மேதைகளான உலமா பெருமக்கள் அந்த மெஞ்ஞானத்தை, மெஞ்ஞான ஊற்றினை, ஊற்றின் கண்ணை திறந்து விட்டார்கள். இந்த 2 தினங்களாக மெஞ்ஞான ஊற்று வெளியாகி அஞ்ஞானம் என்ற அறியாமையை நீக்கி சிந்தனைக்கு ஒரு விருந்தாக அமைந்திருக்கின்றது என்பதனை நாம் மறந்துவிட முடியாது. அந்த நிலையை, அந்த மெஞ்ஞான தத்துவத்தை இஸ்லாமிய மக்கள் எப்படி பின்பற்றி நடக்க வேண்டும், அஞ்ஞான இருளிலிருந்து விஞ்ஞான சிந்தனையை கொண்டு மெஞ்ஞான கடலில் எப்படி நாம் நீந்த வேண்டும், அதனுடைய பலன்களை அடைய வேண்டும் என்பதனை பொறுத்து இம்மாநாடு மனித தத்துவ மாநாடு என பெயர் சூட்டி கூட்டப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மெஞ்ஞானவாதிகளான அரும்பெரும் அறிஞர்கள் தெளிவுபட கூறினார்கள். அந்த அவர்களுடைய உபன்யாசத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே அறியாத பல கருத்துக்களை, பல நிஅமத்துகளை பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய உலமா பெருமக்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் நலத்தையும் மெஞ்ஞான விளக்கத்தையும் மென்மேலும் ரப்புல் ஆலமீன் தருவானாக என்ற துஆவினை சொல்லி, இந்த மெஞ்ஞான விளக்கத்தை கேட்டு நீங்களெல்லாம் பின்பற்ற வேண்டும், பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும்,
அவ்வழியே மெஞ்ஞானத்தை அடைந்து இறைவனை தெரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நடக்க வேண்டும் என்பதனை உங்கள் பாலும் துஆவாக வைத்து, உங்களாலும் மற்றவர்களாலும் எனக்கும் அந்த ஞானத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்ற ஒரு துஆவையும் வைத்து நான் இறைஞ்சுகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மெஞ்ஞான விளக்கத்திலே, இந்த மனித தத்துவ மாநாட்டிலே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தனித்தன்மை நிறைந்திருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய மல்ஹராக சர்வலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக பிரகாசமாக அவதரித்தார்கள், இருக்கின்றார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கியாம பரியந்தம் என்ன, யுகம் முடியும் வரையும் அவர்களுடைய ஆட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது, நூறாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன மின் நூரில்லாஹி வ குல்லு ஷைஇன் மின் நூரி என. தான் அல்லாஹுடைய நூறாகவும் மற்ற சிருஷ்டிகள் அனைத்தும் அவர்களுடைய நூறாகவும் இருப்பதாக சான்று நமக்கு மின்னிக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமிக்கவர்களே, இந்த மெஞ்ஞான தத்துவ மாநாடு மனித தத்துவ மாநாடு என்ற பெயரிலே அமைக்கப்பட்டு இருதனங்களாக வெறுக்கக்கூடிய, அதாவது உதாசீனம் பண்ணக்கூடிய அளவிலே ஒரு வார்த்தைகள் கூட இந்த ஞானவான்களான உலமா பெருமக்களிடத்திலே இருந்து வரவில்லை. ஏனென்றால் பயான் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயானை நாம் ஆய்வு செய்யும் போது என்னுடைய வாழ்நாளிலே பல கருத்துக்களை நான் தெரிந்திருக்கின்றேன். சம்பந்தமில்லாத நிலையிலே அவர்களுடைய பயான் எல்லாம் இருந்திருக்கின்றது. ஏதோ பலனாக ஒரு சில கருத்துக்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கும் அப்படி அமைந்திருக்கலாம். ஆனால் இந்த மஜ்லிஸிலே, இந்த கூட்டத்திலே நீங்களெல்லாம் 2 நாட்களாக பெற்ற ஞாமத்துகள், அது சிரிப்புடைய வாயிலாக இருந்தாலும் சிரிப்பு தன்மைக்குடையதாக இருந்தாலும் மெஞ்ஞான விளக்கம் அதிலே கொட்டி சிதறியது என்பதனை நாம் உணர முடியும். அந்த நிலையிலே சிதறல் என்பது வீணானது அல்ல, ஒன்றாக இருப்பது பல அணுக்களாக மாறி அறிவிலே நமக்கு பதிந்து, அந்த அறிவுடைய விளக்கத்தை நாம் ஆய்வு செய்து, அண்ணல் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் என்ன, அவர்களை பின்துயர்ந்த உம்மத்தினர்களுடைய மகத்துவம் என்ன என்பதனை ஆய்வு செய்வதற்கு நமக்கு வல்ல ரஹ்மான் வாய்ப்பினை தந்திருக்கின்றார். ஏனென்றால் ஒரு சில கருத்துக்களை சொல்லுகின்றேன். இல்முடைய பெருங்கடல்களான உலமா பெருமக்கள் என்னுடைய முன்னிலையிலே இருக்கின்றார்கள். நான் ஏதும் தவறு சொல்லிவிட முடியாது. அவர்கள் கற்ற கல்வியை போல நான் கற்காதவன், கல்வி அறிவில் குறைந்தவன். என்னுடைய ஷேக்னா காஜா ஹபீபுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே நான் பின்பற்றி ஓர் அளவிற்கு இந்த இல்முடைய மகத்துவங்களை உணர்ந்திருக்கின்றேன். மென்மேலும் எனக்கு அந்த இல்முடைய பரக்கத் மென்மேலும் வளர வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் என் ஹக்கிலே துவா செய்ய கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த மனித தத்துவம் மனித வர்க்கத்திற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சிரேஷ்டத்தன்மை, தத்துவத்தன்மை என்ன என்பதனை நாம் இந்த மாநாட்டிலே 2 தினங்களாக உங்களுக்கு விளக்கி தந்திருக்கின்றார்கள். இறுதியாக என்னுடைய சில கருத்துக்களை சொல்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த தலைப்பிலே மனிதனுக்கு என்ன தத்துவம் அப்படி என்று நாம் ஆய்வு செய்யும் போது, மற்ற சிருஷ்டிகளுக்கு என்ன தத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்யும் போது, ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் எந்தெந்த பிரயோஜனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வழங்க வேண்டும் என்று இருந்தானோ, நாடி கொண்டு இருக்கின்றானோ, அந்த வகையிலே அந்த அதாவது படைப்பினங்களுக்கு ஒவ்வொரு
சக்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான். அந்த சக்தியை கொண்டு நாம் மனித வர்க்கமும் மற்ற மிருக இனக்கமும் ஒரு பிரயோஜனத்தை கண்டு கொண்டுத்தான் இருக்கின்றது. சகலமும் மனித வர்க்கத்துக்காக ஒரு பிரயோஜனத்தை தரக்கூடிய அளவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உண்டு பண்ணியிருக்கின்றான் என்பதனை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் உலகத்தில் கோடானு கோடி சிருஷ்டிகளை இறைவன் படைத்து அந்த சிருஷ்டிகளிலே அவன் இருக்கின்றான், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை காண முடியுமா? முடியாது. எந்த சிருஷ்டியிலும் இறைவனும் இல்லை, எந்த சிருஷ்டியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்லை. அப்படியானால் சிருஷ்டியை படைத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை கொண்டு. அந்த நூர் என்ற மகத்துவ பொருள், அந்த ஹகீகத்தே முஹம்மதியை பற்றி நாம் ஆய்வு செய்யும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது மறையிலே கூறுகின்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய திருத்தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதனை நாம் இந்த ஆயாத்தின் வழியாக பார்க்கும்போது, ஆய்வு செய்யும் போது, ஒவ்வொரு மனிதரிடத்திலும் திட்டவட்டமாக அல்லாஹுடைய ரசூல் நிலைத்திருக்கிறார் என்ற பதப்பொருள், விளக்க பொருள் அந்த ஆயாத்திலே இருக்கின்றது. கண்ணியமிக்கவர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருக்கின்றார்கள் அப்படி என்று கேட்டால் மதீனா ஷரீஃபைத்தான் காட்ட முடியும். அதைத்தான் சொல்லுவார்கள். மதீனா ஷரீஃபிலே அவர்களுடைய ஜிஸ்மானி, நூறால் படைக்கப்பட்ட அவர்களுடைய ஜிஸ்மானி இருக்கிறது. அந்த ஜிஸ்மானிக்கு அதாவது அழுத்தம் திருத்தமாக அந்த ஜிஸ்மானியுடைய ஹகீகத் அது எங்கிருக்கிறது என்று பார்த்தால் மனிதர்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். மனிதர்களிலே தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை குர்ஆனின் வாயிலாக நாம் காண முடிகிறது. அப்படியானால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால், மரித்துவிட்டால், அந்த மையத்திலே அல்லாஹ் இருக்கின்றானா இல்லையா என்பது என்னுடைய வினா. ரப்பானி ஹதரத் அவர்கள் நஹவி இப்ராஹிம் அவர்களை கிப்லாவாக வைத்தது போல அந்த நஹவி இடத்திலே நான் கேட்கின்றேன். சொல்லுங்களேன், மரித்த ஒரு மனிதரிடத்திலே அந்த ஜனாசா என்று பெயர் வாங்கியது, மையத் என்ற பெயர் வாங்கிய ஒரு உருவத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இருக்கின்றானா இல்லையா? இருக்கின்றான். நன்றாக சிந்திக்க வேண்டும். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யார் சிந்திக்கிறீர்களோ, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனுடைய விளக்கத்தை தருவதாக அல்லாஹ் நமக்கு அருள் பாலித்துள்ளான். ஆகவே பயானை நாம் கேட்கும்போது, உபன்யாசங்களை கேட்கும்போது நம்முடைய சிந்தனையை அதிலே வைத்து ஒரு ஆய்வு செய்தால் உண்மை பாகத்துடைய தெளிவை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரியே. ஒரு மௌத்தான ஒரு மனிதரிடத்திலே அந்த உருவத்திலே அல்லாஹ் இருக்கின்றானா என்று வினவினால், இருக்கின்றான் என்ற ஒரு பதிலை மௌலி சாஹிப் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப என்னுடைய கேள்வி, அல்லாஹ் இல்லாத ஒரு வஸ்து இல்லை உலகத்திலே. இதை உலக மக்கள் சர்வ மதவாதிகளும் தெரிந்திருக்கின்றார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட வர்க்கம், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாத வர்க்கம் அது காஃபராக இருக்கின்றது, நிராகரிப்புக்குடையதாக இருக்கிறது. அந்த கூட்டத்தை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியபடி உறுதிப்பாடு கொண்ட, ஈமான் கொண்ட 73 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை தவிர 72 கூட்டங்கள் வழிகேட்டில் இருப்பதாக சொன்னார்களே,
அப்படியானால் இஸ்லாமிய மதவாதிகளுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை, எவ்வளவு பெரிய தன்மை சக்தியை அல்லாஹ்விடத்திலே இருந்து அருளப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த வகையிலே மனிதன் இறந்துவிட்டால், மனித இனத்திலே ஆணாக பெண்ணாக இருந்தாலும் இது இறந்துவிட்டால், அந்த மையத்திலே இறைவனுடைய தாலுகா தொடர்பு இருக்கிறது. எந்த அல்லாஹ் இல்லாத எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. அப்படியானால் அந்த ஜனாசாவிலே இருக்கிறது. அந்த ஜனாசாவுக்கு சமீபமாக அமர்ந்திருப்பவர்கள் அழுகிறார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார்கள், தரூர் ஷரீஃப் ஓதுகிறார்கள், எல்லாமே நல்ல அமல் செய்யறாங்க. அந்த ஜனாசாவுக்கு சவாபு கிடைக்கிறது, காதுல கேட்குது. யார் வர்றா, யார் பார்க்கறா, யார் பேசுறா, நம்மளை பத்தி அனுதாபப்படுறான்றதெல்லாம் அந்த ஜனாசாவுக்கு தெரியுது. ஏன்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இருப்பதின் காரணமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இருக்கும் வஸ்துக்கு ஒரு அழிவு என்பது உண்டா? அடுத்த கேள்வியாக கேட்கின்றேன், நீங்கள் சிந்திக்க வேண்டும். முதலிலே சொன்னேன், வலக்கது யஸ்ஸன்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். குர்ஆனை பற்றியோ ஹதீஸை பற்றியோ நீங்கள் செவியுற்றால், செவியுறக்கூடிய கருத்துக்களை தெளிவாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வின் முடிவை நாம் எடுத்துக்கொண்டு நாம் திருந்தி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் சொல்கிறேன். அல்லாஹ் மனிதனும் உயிராக இருந்தாலும் அல்லாஹ் இருக்கின்றான், மனித வர்க்கம் மரித்தாலும் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற முடிவு நமக்கு தென்படுமானால் மவுத் என்பது எப்படி வரும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மவுத் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் திட்டமிட்டு திட்டவட்டமாக அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களிலே நிலைத்திருக்கிறார் என்ற பதப்பொருளிலே இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பதன் காரணமாக மவுத் என்பது வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை விட்டு பிரிந்ததின் காரணமாக மவுத் என்ற தன்மைக்கு மனித வர்க்கம் ஆளாகின்றது. மனித வர்க்கத்திலே இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது போல எந்த படைப்பினங்களிலும் அவர்களுடைய நூறானியத்தால் படைக்கப்பட்டு இருந்தாலும் இன்சானிலே இருக்கக்கூடிய அளவிலே எந்த ஒரு ஜீவராசி இடத்திலும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் இருப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் மவுத் வருது. ஆனால் அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் மவுத் அந்த மாதிரி வந்துடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்கன்னாக்க மவுத் என்பது வரல. இதை நாம் ஆய்வு செய்வதற்கு வேண்டிய அவசிய கருத்தா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன மின் நூரில்லாஹி வ குல்லு ஷைஇன் மின் நூரி என்ற சொல்லை சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய பிரகாசம் நான், மற்றவை அனைத்தும் என்னுடைய பிரகாசம் என்று கூறினார்களே, அதே நேரத்திலே லவ்லாக லவ்லாக லமா ஹலக்துல் அஃப்லாக் அல்லாஹ்வால் கூறப்படுவதாக பெரியார்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். லவ்லாக லவ்லாக லமா ஹலக்துல் அஃப்லாக், முஹம்மதே நீர் இல்லையானால் அஃப்லாக் என்று சொல்லக்கூடிய 14 லோகத்தில் வானம் 7 வானம் 7 பூமி என்று சொல்வார்கள். இதை கூட்டி பார்க்கும்போது 14 உலகங்கள் என்று நமக்கு புலப்படுகிறது. 14 உலகங்களும் அதில் உண்டான மௌஜூதாத் அடங்கலும் இல்லை என்று அல்லாஹ்வால் சொல்லப்படுவதாக பெரியார்கள் வர்ணிக்கின்றார்கள். இந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு தான் அல்லாஹ் வெளியானான் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்சானிலே நிறைவுற்ற தன்மையில் இருப்பதன் காரணமாகத்தான் இன்சானிலே அல்லாஹ் இருக்கின்றான் என்பதும் புலப்படுகின்றது. குர்ஆன் கூறுகின்றது, வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும்
நேற்றைய தினத்திலே உலமா பெருமக்கள் அழகாக இதை பற்றி பேசினார்கள். ஒவ்வொமாக்கும் ஐனமாக்கும், நீ எங்கிருந்தாலும் உன்னுடனே இருக்கின்றேன் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆன் ஷரீஃபிலே. எதன் காரணமாக? மையத்தா இருந்தா அந்த வார்த்தை வருமா இறைவனிடத்திலே? ஹயாத்தாக இருப்பதன் காரணமாகத்தான் அந்த வார்த்தை வருகின்றது. ஹயாத் இருப்பதற்கு மூல பொருள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் அழியா பொருள். அழியா பொருள் என்றால் ரப்புல் ஆலமீன், உலகத்துக்கெல்லாம் ரப்பாக இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கெல்லாம் ரஹமத்தாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் மட்டிலும் இருந்தால் இந்த ரஹமத் என்ற புனிதத்தன்மை மனித வர்க்கத்தையும் ஜீவ வர்க்கத்தையும் வாழ வைக்காது என்பதனை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹமத் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனையும் உயிர்த்தன்மை பெற்று, அந்த உயிர்த்தன்மையின் காரணமாக மனித வர்க்கம் பகுத்தறிவை கொண்டு பல காரியங்களே செயல்படுகின்றது. பகுத்தறிவு இல்லாத ஹைவானாத் நபாதாத் என்று சொல்லக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அதுக்கு என்ன உணர்வு இருக்கின்றதோ அந்த உணர்வின் பேரில் அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்களிடத்திலே ஒரு வினாவை வைத்தால், யா ரசூலல்லாஹ், உங்களிலே யார் இருக்கின்றார் என்று கேட்டால், வல்ல ரப்புல் ஆலமீன் என்னிலே இருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். இது உண்மையா இல்லையா? வல்ல ரப்புல் ஆலமீனுடைய சிஃபத்தாக நான் இருக்கின்றேன், அவன் என்னிடத்திலே இருக்கின்றான் என்பதனை சொல்லுவார்கள். ஆனால் மனித வர்க்கத்திலே யார் உனக்கு மூலப்பொருள், எதை நீ உணர்ந்திருக்கின்றாய் என்ற வினாவை வைக்கும்போது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மிலே வீற்றிருக்கின்றார்கள். இரு பொருள்கள் இருக்கின்றன, ஒன்று ஸாத்தாக, ஒன்று சிஃபத்தாக என்பதனை குர்ஆன் சான்று நமக்கு தெளிவு பெற வைக்கின்றது. இதையெல்லாம் மனித வர்க்கம் எதற்காக படைக்கப்பட்டது, என்ன செய்ய வேண்டும் என்பதனை உலமா பெருமக்களிடத்திலும் மெஞ்ஞானிகளான கிலாஃபத்துடையவர்களிடத்திலும் கேட்டு தெரிந்து கொண்டால், ஷரியத்துக்கு மாற்றமான முறையிலே எந்த ஒரு விளக்கத்தையும் தரமாட்டார்கள். அத்தனையும் ஷரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அந்த வகையிலே நாம் கேட்டறியாமல், நாம் நம்மை உணராமல், நாம் யாரோ மற்றவர்கள் யாரோ என்ற பிரிவினை நோக்கத்திலே கருத்துக்களை ஒரு மாதிரியாக வைத்துவிட்டு சிந்திக்க வேண்டிய விஷயத்தை சிந்திக்காமல் காலத்தை கடப்பதன் காலமாக நாம் கிடைக்க வேண்டிய நிஅமத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூரண அந்த நூறானியத்துடைய பரக்கத்தை நாம் பறிகொடுத்தவர்களாக இருக்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில நிகழ்ச்சிகளையும் தன்மைகளையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அதாவது ஒரு சரித்திர சுருக்கத்தை சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய இந்த சிறு உபன்யாசத்துக்கு வருகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சிங்கை மாநாட்டிலே சிகலாப் ரோடிலே குபூர் காசிம் என்ற வளாகத்தில் நமது கிபலா காஜே காஜகா அல்ஹாஜ் காஜா ஹபீபுல்லா ஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சிங்கை மாநாட்டிற்கு 4வது தடவையாக விஜயம் செய்திருந்த போது, எதற்காக விஜயம் செய்தார்கள்? இந்த மெஞ்ஞான வளர்ச்சியை, மெஞ்ஞானத்தை புகுத்துவதற்காக அவர்கள் விஜயம் செய்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய நாட்டப்படி
மறைந்தார்கள். அவர்களுடைய மறைவு 1971 ஆண்டாக இருக்கிறது. அது தொடுத்து இன்று வரை மஜ்லிஸிலே உபன்யாசங்களும் ஜிக்ர் ஃபிக்ர்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்ற இடங்களிலே அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு மஜ்லிஸ் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. வல்ல ரஹ்மான் இந்த நாட்டிலே மெஞ்ஞானத்தை தோற்றுவிப்பதற்காக, மெஞ்ஞானவாதிகளை அதிகரிக்க வைப்பதற்காக அவர்கள் செய்த சேவை கொஞ்ச நஞ்சமல்ல. அவர்களை உணர்ந்தவர்கள் நன்றாக தெரிந்திருக்கின்றார்கள். அந்த நிலையே நமது நாட்டை, தமிழ்நாட்டை விட்டு அவர்கள் இங்கு வந்து விட்டார்களே, அவர்களுடைய மகத்துவம் மென்மேலும் மக்களுக்கு தெரிய வேண்டும், அந்த வழியை மக்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய வருகை 1979 ஆண்டு முதல் இது 2004 ஆண்டு வரை இதற்குள்ளாக 37 சஃபர்கள் செய்து இங்கு விஜயம் செய்து அவர்களுடைய கீர்த்திக்கு, அவர்களுடைய இல்முடைய மகத்துவத்திற்கு என்னால் இயன்ற அளவு நான் சேவை செய்து வருகின்றேன். அல்லாஹ் இன்னும் எத்தனை சஃபர் எனக்கு இங்க வர வைக்கப் போகின்றானோ அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப். இந்த நிலையிலே ஒரு இயக்கத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று இந்த மஜ்லிஸ் ஹபீபியா என்ற ஒரு இயக்கத்தை சில உறுப்பினர்களை கொண்டு அவர்களை இந்த மஜ்லிஸ் ஹபீபியாவுக்கு உறுப்பினர்களாக வைத்து இந்த மஜ்லிஸ் துவக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டை அவர்கள் போதித்தார்கள். போதனை என்பது அவர்களுடைய முயற்சி கொஞ்ச நஞ்சமல்ல. 1966 வருடத்திலே ஓர் கணக்கெடுப்பு நடந்தது. அந்த கணக்கெடுப்பில் முர்ஷித் கிப்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 1,20,000 முரீதுகள் இருப்பதாகவும், இந்த முரீதீன்களிலே 700க்கும் மேற்பட்ட உலமா பெருமக்கள் இருந்தார்கள் என்பதும், அவர்களுடைய சேவையெல்லாம் பல நாடு பக்கத்திலே, நம்ம இந்தியா நாட்டிலே பல பகுதிகளிலே செய்து பெருமளவில் இன்னைக்கு அந்த ஹபீபுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தரீகா வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதனை காண முடிகிறது. அக்கருத்திலே அம்மாமேதையின் திருப்பெயரால் இப்படி ஒரு மஜ்லிஸ் இயங்க வேண்டும். இந்த மஜ்லிஸிலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கலீஃபாக்களை கொண்டு தொடர்பு கொண்டு அஞ்ஞான வழியிலே இருக்கக்கூடிய மக்கள் மெஞ்ஞான வழியை பின்பற்றி அல்லாஹ் ரசூலாலால் உகக்கப்பட்ட அம்சங்களை பெற வேண்டும், ஆரிஃபின்களாக ஆக வேண்டும், இறைநேச செல்வர்களாக ஆக வேண்டும், வலிமார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த மஜ்லிஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. இது அரசியலை பொறுத்தோ, தனியாருடைய இயக்கங்களை பொறுத்தோ, தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்து வேறுபாட்டிற்கோ உள்ளது அல்ல. நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நேர்வழி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஈமானை புதுப்பிப்பது என்றால் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வல்ல ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, விழித்து கூப்பிடுறான், ஓ ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லா, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் மீண்டும் ஈமான் கொள்ளுங்கள், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் எப்பொழுது யாரிடத்திலே இந்த திருக்கலிமாவை மொழிந்து கலிமா சொன்னோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? நாம் சிறுபிராயத்திலே இருக்கும்போது பெற்றோர்களால், சகோதரர்களால் அல்லது உஸ்தாத்மார்களால், மற்ற நம்மை போஷிக்க கூடியவர்களால் சொல்லி தருவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லு அப்படின்னு. அதுபடித்தானே நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு விளக்கத்திற்கு வந்த பின்
நாம் ஒரு வயதை அடைந்த பின் குர்ஆனிலே இருக்கக்கூடிய கருத்தினை யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ் என்று இறைவன் கூறுகின்றானே, அந்த அவனுடைய திருச்சொல்லுக்கு நாம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் சொல்லுகின்றான், முதலிலே உலமா பெருமக்களால் சொல்லப்பட்ட சொல்லைத்தான் நானும் சொல்லுகின்றேன். வஹுவமாக்கும் ஐனமாக்குந்தும், நான் உன்னுடனே இருக்கின்றேன், நீ எங்கெல்லாம் செல்கின்றாயோ அங்கெல்லாம் நான் உன்னோட தான் இருக்கிறேன் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு இடத்திலே என்ன சொல்லுகின்றான், நஹனு வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், புரடின் அரம்பைக்கான சமீபத்தில் இருக்கின்றேன். ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகின்றான், மனித வர்க்கத்தை பார்த்து சொல்லுகின்றான் ரப்புல் ஆலமீன், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன்னுடைய பிரடி நரம்பைக்கான சமீபத்தில் இருக்கின்றேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். அந்த வயதுக்கு ஒப்ப நாம் கொண்ட ஈமான், இப்பொழுது இறைவன் இப்படி சொல்வதன் காரணமாக இந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்ளும் போது இறைவனை பார்ப்பதற்கு ஒரு ஆற்றல் இன்சானுக்கு இருக்கின்றது என்பது புலப்படுகிறது. எந்த கண்ணால? ஸ்தூல கண்ணாலையா? கல்புடைய கண்ணை கொண்டு பார்ப்பதற்கு இன்சானுக்கு ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வது ஷேக்மார்களிடத்திலே தான். என்னை பற்றி சொன்னார்கள், முர்ஷிதுடைய ஹலீஃபா, இவரும் ஒரு ஷேக், என்ன நீங்க பின்பற்றுங்க நான் சொல்லல. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதன் காரணமாக நான் இங்க அதிகமாக வரப்போவ இருக்கிற காரணத்தினால் என்ன நீங்க பின்பற்றுங்க, எனக்கு கொண்டு காணிக்க செலுத்துங்க, ஊர் போறதுக்கு வசதி செஞ்சு கொடுங்க, வசூல் பண்ணி கொடுங்கன்னா அந்த இதெல்லாம் எவராலையும் நிரூபிக்க முடியாது என் விஷயத்திலே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் 37 சஃபர்கள் செய்திருக்கின்றேன். என்னுடைய வருகை ஏர்போர்ட்டில் இருந்து நேரா ரவுலா ஷரீஃபுக்கு வந்து ஜியாரத்து செய்வேன். மற்ற நேரத்திலே நான் தங்கியிருக்கக்கூடிய வீட்டிலே இருப்பேன். எனக்கு உணர்வு என்ற தன்னுணர்வு ஏற்பட்டால் திரும்பவும் ரவுலாவுக்கு செல்வேன். இப்படியான வாழ்க்கைத்தான். யாராவது கட்டாயப்படுத்தி அழைப்பு கொடுத்தால் மீறக்கூடாதே என்று அவர்கள் வீட்டுக்கு போய் ஒரு டீயை மட்டும் குடிச்சிடுவேன். ஒரு வேலை விருந்து கூட எனக்கு கொடுங்கன்னு கேட்டது கிடையாது, எதிர்பார்த்தது கிடையாது. தானே தானே பர் லிகா ஹை கானே வாலே கா நாம் என்று அல்லாஹ் சொல்றத போல, அல்லாமா இக்பால் சொல்றத போல, எனக்கு எங்க ரிசக் இருக்கா அல்லாஹ் அந்த ரிசக்கை வச்சிருக்கிறான். கிடைச்சிட்டே இருக்கு, தட்டாத ரிசக் கிடைக்குது. ரிசக்கு கொடுக்கறவங்ககிட்டையும் சத்தம் போடுறேன், கண்ணா பின்னா நீங்க சமைச்சு போட்டு என்னுடைய உடலை கெடுக்கிறீங்களே, உள்ளத்தை கெடுக்கிறீங்களே, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு வேண்டியது சாதாரண சோறு, ஒரு சட்னி, ஒரு அப்பளம் இருந்தா போதும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, சுலூக்குடைய பாதைகள்ல நடக்கக்கூடியவர்களுக்கு கண்டதையும் திங்கக்கூடாது. உலமா பெருமக்கள் சொன்னாங்க நேற்று கூட. ஷேக் அப்துல்லா சொல்லும் போது ஒரு எல்லையுடனே சாப்பிடணும்னு சொன்னாரு. நான் கூட ஒரு துணியுடனே கேட்கலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. குலு வஷ்ரபு அல்லாஹ் சொல்றானே, நல்ல விதமா ஒண்ணு நல்ல விதமா தின்னுன்னு. நீங்க என்னங்க அரை வைத்த சாப்பிட சொல்றீங்கன்னு கேட்கலான்னு நினைச்சேன். அது முறையாகாது. யாருக்கு இந்த சொல் பொருத்தம், யாருக்கு அந்த சொல் பொருத்தம் என்பதனை நாம் உணர வேண்டும். அல்லாஹுடைய பாதையிலே திட நம்பிக்கையுடன் அல்லாஹு அறிந்து யார் லாஹிர் பாத்தின் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை நிறைவுடனே செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆகாரமும் ஒரு விதிக்கப்பட்ட ஒரு அளவு தான். சிலர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி தண்ணியும் போட்டுக்கிட்டு வர்றாங்க, நல்லபடியா சாப்பிடுறாங்க. அதுவெல்லாம் நம்மளுடைய குறிக்கோள் அல்ல, அது லட்சிய கோட்பாடும் அல்ல. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பாதையிலே ஒருவர் கேட்டார், பைஅத் முரீது பெறுவதாக சொல்லுகின்றீர்களே, குர்ஆனை ஓதிவிட்டோம், ஹதீஸை தெரிந்து கொள்ளுகின்றோம், தொழுகையை உணர்ந்து விட்டோம். அப்படி இருக்கும்போது இறைவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பையத் என்றது அவசியமா?
நல்ல கேள்வி. அவருடைய கருத்துக்கு என்னுடைய சிற்றறிவிற்குப்பட்ட ஒரு சில அபிப்பிராயங்களை, கருத்துக்களை சொல்லியிருக்கின்றேன். ஆதாரபூர்வமான விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, உன்னுடைய வழிபாடு, வணக்க வழிபாட்டிலே இறைவனை பார்ப்பது போன்று நீ வணங்க வேண்டும் என்று எச்சரிக்கை சொல்லியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாக்கு, இறைவனை பார்ப்பது போன்று நீ வணங்க வேண்டும். அடுத்த இபாரத்திலே வருகிறது, ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக, நீ பார்க்க சக்தி பெறவில்லையானால் இறைவன் உன்னை பார்ப்பதாக நினைத்து வணங்கு என்பதாக. இப்ப என்னுடைய வினா, பார்ப்பது போன்று வணங்குன் முதல் சொல்லிலே தென்படுகின்றது. இரண்டாவது வார்த்தையிலே பார்க்க முடியாவிட்டால் சொல்லக்கூடிய கருத்தை நாம் எடுத்துக்கொண்டால், முதல் வார்த்தைக்கு என்ன வரணும்? இறைவனை பார்த்துத்தான் வணங்கணுங்கிறது புலப்படுது. அது எப்படி இறைவனை பார்க்க முடியும்? மனிதன் மனித உணர்வை விட்டு, மனித எண்ணத்தை விட்டு, மனிதனுடைய செயல்பாடுகளை விட்டு தன்னை ஃபனாவாக்கி கொண்டால் இருப்பது யார் என்பதனை மெஞ்ஞான வழி நமக்கு காட்டித் தருகிறது. இதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மன் கான ஃபீ ஹாஸி அமா ஃபஹுவ ஃபில் ஆখিরাতি அமா வ அல்லு சபீலா என்பதாக கூறுகின்றார். இந்த உலகத்தில் இறைவனை பார்க்கலன்னா ஆখিরাத்திலே பார்க்க முடியாது, வழிகட்டவர்களாகவும் ஆயிடுவோன்ற மாதிரி அல்லாஹ் சொல்லிய வார்த்தை குர்ஆன் ஷரீஃபில் மின்னிக் கொண்டிருக்கின்றது. மாற்றமாக மாற்று மதத்தவர்கள் சொல்வது போல பரிபூர்ணமாக்கப்பட்ட தீனை சுமந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள் இதையெல்லாம் கண்டறிய வேண்டுமா வேண்டாமா என்பதனை நாம் சிந்திக்க வேண்டாமா? தெளிவாக ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நமக்கு ஷஃபாஅத்துக்கு மன்றாடக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு வல்ல ரஹ்மான் தந்திருந்தால், அவர்களுடைய போதனையையும் அவர்களுடைய சொற்களையும் செயல்களையும் நாம் எடுத்து நடக்க வேண்டுவது அவசியமா, அவசியம் இல்லையா? ஷாஃபியாக்களிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஹனஃபியாக்களும் செய்கின்றார்கள். என்ன? பாங்கோசையிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை முஅஸ்ஸின் பாங்கோ யார் சொல்லுகின்றாரோ அவர் சொல்லும் போது மனித சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றீர்கள்? இது என்னுடைய வினா. யாருக்கும் தெரியாதா? நஹவியே கிப்லாவாக்குறேன். எந்திரிங்க எந்திரிங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறோம்? இந்த சொல்ல கேட்டவன எதை முத்தமிடுறீங்க? கண்கள்ல கொண்டு போய் முத்தமிடுறதாக சொல்றார். அல்ஹம்துலில்லாஹ், அப்படிதான் பழக்க வழக்கம் இருக்கு. நான் கேட்கிறேன், அஷாத் குர்ரத் ஐனி ஹபீபிக யா ரசூலல்லாஹ் நெஞ்சில வைக்க கூடாதா? அந்த இருவிரலையும் புஜத்துல வைக்க கூடாதா? உடல்ல மற்ற பகுதிகளில் தலையில வைக்க கூடாதா? ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிலே இருப்பதன் காரணமாகத்தான், இருப்பதாக இறைவன் சொல்வதன் காரணமாகத்தான், மனித உருவிலே மனித உறுப்புகளிலே கண் சிறந்ததாக இருப்பதன் காரணமாக சிறந்த ஒரு பகுதியிலே இரு விரல்களின் நகத்தை வைத்து குர்ரத் ஐனி ஹபீபிக யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சியான நபியே, அப்படிதானங்க அர்த்தம்? அப்படின்னு முத்தி முகந்து கொள்றோம். இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இதை நாம் ஒவ்வொரு வகையிலும் இபாதாத்துகளிலே சிந்திச்சுத்தான் செய்ய வேண்டும். இபாதத் என்பது 24 மணி நேரத்திலே 24 மணி நேரங்கள் கொண்ட ஒரு நாளிலே விழிப்புத்தன்மை
நமக்கு இருக்கக்கூடிய நேரங்களிலே கண்டிப்பாக இறைவனுடைய தியானத்திலே இறைவனை உணர்ந்து இறைவனுடைய போதனைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைக்கும் உட்பட்டு இறைவனை துதித்தவராக, இறைவனை சிந்தித்தவராக, இறைவனை நோக்கியவராக, இறைவனிலே கலந்தவராக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமேயானால் ஈர் உலகமும் நமக்கு சரணாகதி ஆயிடும். அஹ்லுல்லாக்களுடைய வழியிலே, ஆரிஃபின்களுடைய வழியிலே, ஆஷிகீன்களுடைய வழியிலே செய்யக்கூடிய அமல்கள் இது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, காஜா ஹபீபுல்லா ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பையத்து செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்னேன், ஒருவர் கேட்டார் பையத் என்பது என்ன, எதுக்கு அவசியமா அப்படின்னு. அவசியம்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது மறையிலே கூறுகின்றான், மனிதனிலே நான் இருக்கின்றேன், என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற இந்த இரு பதங்களை உணர்வது ஒவ்வொரு மூமின் முஸ்லிம்களுக்கும் கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை தழுவித்தான் இன்னல்லஸீன யுபாயினூனக இன்னமா யுபாயினுனல்லாஹு யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். முஹம்மதே, உங்க கை மீது என்னுடைய கை இருக்கின்றது. அல்லாஹுடைய கரம் யாரிடத்திலே இருக்கின்றது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கின்றது. அவர்களை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றான், முஹம்மதே, உங்கள் கை மீது என் கை இருக்கின்றது. உங்கள் கையை யார் பிடித்தார்களோ என்னுடைய கையை பிடித்தவர் போலாவார்கள். இந்த இறைவனுடைய இந்த சொல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்களே, பர்தாவிலே இருக்கின்றார்களே, அவர்களோடு அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. குர்ஆன் எவ்வளவு காலத்துக்கு குர்ஆன் என்பது இருக்கின்றதோ அவ்வளவு காலம் வரை இந்த சொல் ஹயாத்துடையதாக இருக்கின்றது. அதற்குத்தான் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமாவு வரசத்துல் அம்பியா, உலமா பெருமக்கள், கற்றறிந்த மேதைகள், இறைவானை தெரிந்தவர்கள் என்னுடைய அனந்தரக்காரர்கள் வாரிசாக இருக்கும் என்று.